இரண்டும் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான். மறுவரியிலேயே என்ற நிலை பெறுகிறார். எல்லாம் உனது செய்கை என்ற எண்ணமும் நீ அழியாத எமக்குள்ளதோ ஐயா பராதரணியான ஆறுகிறார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று நீங்கள் துடிப்பவர்க்கென்ற சுதந்திரம் பராதரணியான சுதந்திர ஆட்சி செய்கின்றோம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். எப்படித்தான் என்னுள்ளம் புகுந்தென்னை அடிமை கொண்டீரோ, எப்படித்தான் என்னுள்ளம் புகுந்தென்னை அடிமை கொண்டீரோ சுவாமி. அப்புறம் எட்டு ஒன்பது படிக்காதவர்கள் சொல்லுமா வஞ்சியில படிக்கிற உலகம் தெரியுது, உலகம் தெரியுது, உலகம் தெரியுது, உலகம் தெரிஞ்சது ஆளுநர்கள் கொஞ்சம் அந்த கட்டுனே 8 9 10 வாழ்ந்தாருக்கு 5 6 வருஷம் படிக்காது. அந்த ரேட்டில் படிக்க முடியுமா, அர்த்தம் தெரியுமா, எழுதி விற்க முடியுமா, அனுப்ப முடியுமா, படிச்சிடலாம், வளர்ச்சிடலாம். ஒரு முடியாது, இது விற்க முடியாது. जैसे गुरु गोविंद दोनों खड़े, बलिहारी गुरु आपने गोविंद दिया दिखाए. In Hindi they say कि Guru is standing and God is standing, but I will pray to Guru because Guru showed me God. गुरु गोविंद दोनों खड़े, किसको लागू पाए, बलिहारी गुरु आपने गोविंद दिया दिखाए. तो मीन्स they say Guru is more important. இப்போ உலக சாமானிய குரு இல்லை, உள்ள குரு பிரேக் பண்ணும்போது சத்குரு தான் அந்த குரு பிரேக் வச்சு சாமானிய குரு சொல்லும்போது இந்த பலன் காட்ட முடியும். ஒருத்தம் ஒரு காட்டி இருக்கிற காட்டி இது பேர் பகவான் தர்ஷன் சொல்லி பகவான் மாற்றுறது இந்த விருது சாமானிய குரு. இது ஒரு ஆரம்பத்தில் பகவான் இப்போ இருக்குது மாதா குரு இந்த குரு பகவான் இருக்கிறார். குரு வேதம் கேட்ட வார்த்தையானது மாதா பிதா குரு தெய்வம் சத்குரு மனம். அது ஆறு வந்து வேதாந்தத்துக்கு நேரத்துக்கு நேரம் வரும். வேதாந்தத்துக்கு போக 2 பேரும் போகணும். கூட பிள்ளைங்க மனம் தாங்க சத்குரு மரம் சொல்லக்கூடிய 2 ஒன்று.
சத்குருவே பரம், பரம சத்குரு. அந்த பரமசத்குரு தான் பரம இறைவன் பகவான். பகவான் இல்லை, நம்ம திருமணம் இல்லை, யாரும் நாவலும் இல்லை. பகவான் என்ன தெரிஞ்சது மேலே வேலை சொல்லலை, சொல்லிக்கொள்ளவில்லை, ராமனுக்கு வேலை சொல்லலை. அதுக்கு பகவான் என்ன சொல்றாங்க உங்களுக்கா சிவனே பிரம்மசிவனே பகவான் பார்வதி பரமசிவன் வந்தாலும் இந்த தெய்வமாகும் ஏற்படுவது அந்த கருத்துக்கு அடையவில்லை. இந்த பரம் சொல்லும்போது கடவுள் சொல்லும்போது அது மண் உதயம் மட்டும் மண் செயல்படாத மண். அந்த மண்ணெல்லாம் பெண் கொண்டு உண்டாச்சு. அந்த பெண் கடவுள் பகவான் கிருஷ்ணா ராமனா சிவனா முருகன் ஏதோ ஒன்று நீ ஆகணும். அப்ப நீ ஆரோக்கியம் பண்ணி பொண்ணு தனிய முடியாது, பொண்ணு மண்ணு தனிய முடியாது. அப்ப நீ ஆரோக்கியம் பண்ணி மேல பொண்ணாக போகல, அப்பதான் மண்ணாக முடியும். பொண்ணு ஆரோக்கியம் பண்ணாத முடியாது. சத்துருடைய வாக்கு சொல்றது அது தேவையில்லை. இந்த சாமானியம் சாப்பிடும் படிச்சு அனுபவமான பகவானுடைய பட்டாங்களுக்கு அழைப்பு வரும், அது காலேஜ் வரும். காலேஜ் பாடப்படுத்தி நீ சொல்லக்கூடிய குரு சத்குருங்கிறது பக்தர்களுக்குள்ளோ பாபுக்குள்ளோ கொடுக்கூடிய அந்த நகர்த்தாத சேவை, நகர்த்தாத சேவை, பக்தா சேவை, பாகவத சேவை, இந்த அன்பனை சேவை செய்து வராங்கன்னா ஒழுக்கம் வரும், கட்டுப்பாடு வரும், நம்மளுக்கு தெளிவு உண்டாகும், நம்மளுக்கு தினத்தில் நோவும் குறையும். இது குரு காட்டக்கூடிய வழி. குருன்னா பக்தாக இருப்பா, பாகவதாக இருப்பா, மகாத்மாவில் இருக்கலாம். இது தெய்வத்தை காட்டக்கூடியவங்க, அந்த பாகவத காட்டக்கூடிய இல்லை. அப்ப தெய்வத்தை வச்சு அப்ப அதுக்கப்புறம் சத்குரு காட்டி பண்ணுங்கன்னா நீ பாகவத பண்ண முடியும், பண்ண முடியும். பகவான் அடைந்தால் பிறகு தொழில் கிடையாது, கருத்து அடைந்தால் கண்டு தொழில். பகவான் அடைந்ததற்கு பாரத சேவை, பக்தா சேவை, மகாத்மான சேவை, நம்மளுடைய அடமான கொடுத்து அவங்க ஆதிவாரம் வேணும். ஆட்சி பத்தாலே குடும்பங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். கௌரவத்திற்கு குரு வந்து சாமானிய குரு, அவங்க அவங்க சொல்லிக்கூடாது அவங்களும் தேவை, அவங்களும் படிக்காத வேண்டியது. அப்ப சாமானியம் சொல்லக்கூடிய பக்தாரையோ பாடவர்களாயோ மகன் பாடலை பார்த்து விளையாடுச்சு பாடப்பட்டு மனமொழி செய்யணும்னா அவங்களுக்கு தெரிஞ்ச காலத்துடைய வழிகாட்டுறாங்க. எனக்கு அந்த பொருள் தேவைதான். இது ஆரம்ப கல்வி. முதல்ல கேட்கறது இந்த உயர்நிலை கிருஷ்ணன் வந்து அவருடைய பெருமையை பற்றி பேசும்போது உத்தரவு வீட்டுக்கு போறாங்க. உத்தரவு வீட்டுக்கு போகும்பொழுது அங்க சொல்ற வாங்க உணவு சாப்பாடு ஒரு பூஜை பண்ணிட்டு வர அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணா சொல்ற பூஜை பண்ணிட்டு வரேன்னு சொல்றத படிச்சுருக்காங்க. பூஜை பண்ணிட்டு வரேன்னு அதாவது உலகத்துக்கே பரப்புள்ளாத கிருஷ்ணன் பூஜை பண்ணாங்க. என்ன பூஜை பண்ணான்னு சொல்லி பூஜை முடிச்சு தங்கப்படையில பார்க்கும்போது அது மண் இருக்கு, பக்தர்களுடைய பாதத்துளி மண் இருக்குன்ட்டு அந்த பாடலோட பகவானே பூஜை பண்ணாத பாடத்துடைய அதெல்லாம் அவசியம் எப்படி எழுதி விளக்கம் ஒரு பேசுங்க. பகவான் தன்னை இல்லை, எல்லாருக்கும் எழுந்திருக்கிறார். பக்தப்பட்ட பக்தர்களுக்கு பக்தர்கள் மூலமாக வெளிப்படுகிறார். மற்றவர்கள் வெளிப்படவில்லை. சமான கேள்வியும் பகவான் வெளிப்படுவதில்லை. இல்லை இருக்கலாம், ஆனால் வெளியே வரவில்லை. பக்தப்பட்ட
நாமாச்சத்தை உருகி வெளியாகக்கூடிய இந்த உத்தரமான பக்தாளுக்கு மாத்திரம் ஜனங்களை வெளிப்படுறாங்க. வெளிப்படுறாங்க வாக்குமூலமாக வரணும். அவன் தெரிஞ்ச பார்த்தாரு. இப்படி வரக்கூடாது வருவாங்க இப்ப சிறியோடு நிச்சயம் தெரிஞ்சுக்கிறாரு வரலாம். இப்போ அந்த பக்தன் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் கவனம் சேர்க்கணும்னு பார்க்கலாம். இந்த கவனம் தெரிஞ்ச பிறகு உண்மையான பட்டம் தெரிஞ்சு பக்தனை பார்த்து பிடிக்கணும். நீ பகவான் சேவை செய்யறதுக்கு நீ நினைக்கிற பகவான் சேவை இல்லை. நீ சேவை செய்து போ உனக்கு மட்டும் திருவிழா பாருங்க பாருங்க போகணும். பக்தனுக்கு பாவத்துக்கு சேவை செய்யக்கூடாது பகவான் சொல்லக்கூடிய அந்த மறுப்பு ஏன்னா தன்னை எழுப்பி வெளிநாடுன்றது எனக்கு மறுப்பு. அப்படி இருக்கிறனால பாதத்தை சேவைகளால பாத புண்ணியர்களுடைய ஒரு சிரேஷ்டமான ஒரு நூல் கிடைக்கும். பாதநூல் செல்லும்போது பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. ஆலயம் திரும்பி ஆலயங்களில் உள்ள முடியும் போது கொஞ்சம் பெருமரம் நம்பி கைவிடும் மூலிக்கும் நம்பிக்கைனா கைவிட இருப்பார் கைவிட இருக்கும். இது பெரிய ஆலயம் இல்லை. பெருமர் உண்டு நன்றி உண்டு இல்லை புதிய வேடம் உண்டு தலைப்படம் உண்டு 3 வகையாக இருக்கும். இது முன்னே நமக்கு முன்னே வேலை போகணும். இந்த மலையை உள்ளூர் நிமிஷம் மலைக்கூடாது. இந்த சொல்லுன்னு சொல்லி உள்ளுக்கு மலைக்கூடாது. இந்த மூச்சு மழை வேண்டிய தேவையில்லை. நாடு உள்ள கோபுரத்தை உள்ள வேலைச்சா எங்க இருக்கணும்னு தெரியுது. நேரம் குடும்பத்துக்கு நந்தியோ ஒரு பெரிய ஆரம்பம் நன்றி வேண்டாம். எல்லா மூச்சு மக்கள் மனதாகும் இத்தனை மூச்சு தான் சரி என்னங்கிறாரு. தன்னிலிருந்து சில பக்தர்கள் இந்த மாதிரி தமிழ்நாம சராசரி பக்தர்கள் சிறந்த நஷ்டம் பண்றாங்க. அவன் பாட பட்டதுக்கு சில தூசி ஆகுது புரிஞ்சாகுது. தூசி என்பது அணு, அணு என்பது அண்ணா, ஆன்மா என்பது பரமான்மா, பரமான்மா என்பது பரப்புமா. தூசி அவ்வளவு பழக்கம் இருக்கு. காத்தூசியானே இந்த மாதிரி எலெக்ஷன் வந்தாரு. காத்தூசி தூசியில் வந்து பிரம்மத்துக்கு சமாச்சாரம் இந்த தூசி பக்தாவுக்கு தூசி தான் பாரத்துக்கு பிரம்ம நம்ம அது அறிவுறுது. நம்ம ஆளும் பண்ணப்படாது அவங்களும் பாரு பாரத்துக்கு சேவை செய்ய மாட்டான். சரியாக சூட்சமாக செய்ய பண்ணக்கூடிய காரியம் தூரமாக பண்ணக்கூடிய காரியம் பக்தர்களுக்கு அவங்களுக்கு காரியம் பண்ண முடியும். பாரத பாரதா தூசி ஒட்டு பக்தாவுடைய பாரதம் சாமானிய அஞ்சாயிரம் கோயில் வரலாம். பாரதம் இல்லை அதெல்லாம் காசு வரக்கூடாது. அதுக்காக இந்த வாய்ப்பு அந்த சூரிய ஆட்சி கொண்டு போறாங்க. பதினெட்டுலையும் 78லையும் 19 ஒதுக்கப்பட்ட கூலி போகும். கூலி போது அது ஒரு குண பொருட்கள் வாழை வச்சுட்டு போறாங்க. பிரம்மநாடு கட்டளை அங்கே கொண்டு வரலாம். அங்கே கொண்டு போடுறாங்க. அது சாலிகிராமம் மாறும். சாலிகிராமம் பத்தாயிர பாடல்களையும் பொருள் 2 ஒன்றுனால் சாலிகிராமம் பெரும்பாலும் எங்கே இருக்கிறது. இப்போ இந்த பல தூளிகள் வந்து பத்தாயிர பாடல்கள் பலவாறு ஏற்படாங்க. இப்போ அந்த தூளிகள் பலவாறு பேர் பண்றாரு. 4 பாடம் போறார் வேலையில் இவன் கேட்கும்போது பூஜை பண்ணிடுவார். அப்படின்னு சொல்லுவார். அம்மன் பூஜை பண்றாங்க. அவங்க யாரும் பூஜை பண்ணுவான்? இவங்க பரமாத்மா வச்சு இப்போ பிறந்த பார்த்து அவன் எப்படி பூஜை பண்ணான்னு புரிய வருது. அடிக்கடி போய் யாரும் போகலாம் சொல்லியிருக்காரு. அதனால வெளியே பார்த்தா பூஜை போறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டா வெளியே பண்ணிருந்தார். என்ன பூஜை பண்ண போறோம் சாரி பார்க்க எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்க்கும்போது ஒரு புத்தகத்துல தங்கத்தாண்டு பாறை இருக்குது. அந்த பாறையில இப்படி தப்பம் வந்துருக்காரு. தப்பா இருக்கு. அது எடுத்துக்கலாம். அது புத்தகம் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. இப்படி 7 டப்பா இல்லை. நார்மலாக சின்ன டப்பா இருக்குது. ஏழாயிரம் பேர் சொல்லுது. 7 டப்பா எடுத்துட்டாங்க. இதுதான் இருக்கும். அது எடுக்கிறேன் எடுக்கிறோம்னா அதை கொஞ்சம் தூக்கிடுது. அது எடுக்கிறேன் கருதுக்கிறேன் வேலை கொடுக்குறேன். இதை வச்சு வாழ்த்து கொள்கிறான். புஷ்பத்தை போட்டுக்கிறான். புத்தகம் பார்த்து எடுத்தாங்க. புத்தகம் ஆரம்பிச்சுட்டு திருப்பி 3 பேர் முடிக்கிறான்.
பார்த்துட்டு நாலு இது ஒரு 25 ஆளும் நம்ம மந்திரம் போடுறது டப்படாம தந்தா சின்ன பண்றாரு தந்தான் வேலை பண்ணாலும் புரியுது அப்படின்னு கேட்கலாம். கேட்கும்போது அவன் கூட தெரிஞ்சு வந்து தெரிஞ்சுக்கிறாரு. நான் இங்க உள்ள வரணும் வந்து அவன் பெரிய பயன் கிடைக்கும் உள்ள வந்தான்றது அது கேட்க சாதாரண இது என்ன நடந்து பூஜை கேட்டேன். நீங்களே நீங்களே பண்ணிடுவீங்க எதற்கு பூஜையை கஷ்டான பார்த்துக்கிறீங்களா அதான் செய்யணும் காமிங்க. அப்படி எதுவும் செய்யலாங்களா நீங்க எதுவுமே காரணமா படிப்பு கட்டம் பணம் பதவி இது கிடைக்கு பாதுகாப்பு அவ்வளவு சிறப்பு உண்டு. இவங்க பெரும்பாலும் வந்து யாருனாண்டு பாதுகை இருக்க தெரிஞ்சு நீங்க செருப்பு சொல்றீங்க நிதி விடுகிறீங்க தேவையான வார்த்தை பாதுகை பாதுகாட்சி இப்போ இந்த உயர்ந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை தெரியும். பாதிக்கு அவ்வளோ பாதி ஆட்டாங்க பாதி அவ்வளோ சில சேட்டம் உண்டு. இந்த இடத்துல வந்து வேற நாள் வேற ஒளினாலும் அடிக்க இருக்காங்க கண்டனா கொண்டு வருகிறார். நீங்க வீட்டுல கொண்டு கூட அனாதி உதவி கொண்டு போறீங்க புரியுது. எது அமைதியா வச்சு என்ன அனுபவம் பாதிகளை அலட்சியம் பண்ணீங்கன்னா வாழ்க்கை அழிச்சே இருக்கு. பாதிகளுக்கு அவ்வளவு சிறப்பு இதே பாதிமொழியை சாதிக்காலமானது அந்த சாதிக்காலமானது கதாபாத்திரம் சேருது. நாமத்தை வெற்றி சொல்லிட்டோம் அவங்களுக்கு சேருது சாதிக்கிறாங்க பெரிய ஒரு அமைச்சர் ஆரம்பிச்சாச்சு நமக்கு தான் யாரும் வழி இல்லை மாற்றி வெற்றி இருக்க வேண்டியது. அதுக்கு போய் நம்ம மாற்றி கொண்டு வரலாம் கொண்டு அதை விரைவில் கொண்டுவோம் படிக்கிறது என்ன படிக்கிறது வரலாம் பகவான் புரிய நினைக்கிறான். நீங்க நினைக்கிற மாதிரி அசிடம் புரிய அசிடம் பண்ணுவீங்க பகவான் அசிடம் ஏறில்லை உள்ளதெல்லாம் நினைக்கிறாங்க செய்ய பண்ணுவீங்க. இப்படி பரம்பரை ஒரு கிராமம் பாவலாது சாதிக்காம கொடுத்து படிக்கல கொடுக்குறாங்க வந்து அறுவடை சொல்லி சேர்க்கிறாங்களா அவுக்கிறாங்கன்னா என்ன செஞ்சுட்டான். இப்போ நான் போட்டு பண்ணி அவங்கிட்டான் அந்த வந்தாலும் அதுதான் வெங்கிறாங்க இந்தியா பண்ணி அங்கே உள்ள விடுங்கிறாங்க அங்கே உள்ள விட விட்டாங்க சாதிக்கிறாங்க அவ்வளோ பவித்திரமான பக்தி என்பது நீங்கள் நினைக்கூடிய பூஜை நமஸ்காரம் அபிஷேகம் ஆரத்தி விவேகம் பக்தி ஆகிறது. உள்ள முழுங்கி கண்ணீர் கொஞ்சம் பெருகி உள்ள நினைவோடு பகவநாமா சொன்னால் அதான் பக்தி. அது மதோட பக்தி பக்தி இல்லை, அது பூச்சார பக்தி. புறப்பொருள் நாட்டம் கொண்ட பக்தி அது வந்து அரவங்களுக்கு இருக்காது. நீங்க பக்தி பண்ண போராடுறது மட்டும் பண்றாங்க. வைகுண்டத்துக்கு பகவான் வந்து பூமியில பக்தன் தேடி அடைகிறான். ஒரு பக்தன் கண் சுகம் போட்டு ஜெகன்மார்க்கம் பறந்து போய் வைகுண்டம் போனால் பரபரம் ஆச்சான். வைகுண்டம் வந்து பூட்டி இருந்தது. வேற நாங்கள் வேற போராடுகள் ஐயாயிரம் பகவான் பல வேலை பூஜைக்கு வெளியேறி பகவான் பாருங்க கேட்கலாம். இந்த பக்தன் அவங்க ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணாங்க. பக்தன் நமஸ்காரம் பண்ணாங்க. அந்த துவாரபாடிகள் கேட்குறாங்க பகவான் பூர்வத்துக்கு இருக்கானே பக்தால் தேடி நீ இங்க இல்லையே ஒரு பக்தாலும் காரணமா பக்தால் தேடி பகவான் பூர்வத்துக்கு வாங்கிட்டான். என் பகவான் தேடி இருந்தாலும் இங்கே போயிருக்கான். ரெண்டு அறியாத இருந்து வரணும். இதை விட்டு முன்னதான் சொல்லிடணும். எங்கெங்கோ சுற்றி அடைவது அஜ்ஞானம். அந்த பூஜை இந்த பூஜை அடையிறீங்களா அஜ்ஞானம். அதே தெய்வத்தை அதே மூர்த்தி முன்பாக எடுத்துக்கொண்டு பொங்கல் படம் எடுத்துக்கொண்டு நீயார் பக்தி அன்பு அது பக்தி. தேடுவது அஜ்ஞானம்,
ஒரு மூர்த்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மனமுறை விளங்குவது பக்தி, அதே மூர்த்தியை ஒன்று உணர்வது ஞானம். எல்லாரும் மாவட்டம் கட்டுவது அனுப்பிச்சிருக்கிறேன். கருப்பு வீட்டில் போக மாட்டேன். இப்போ வசம் போதும். அவங்க வரைக்கும் இந்த பூஜை போயிடுவேன். எப்போ எனக்கு போதும் வெப்பம் பண்ண வேண்டாம். முறையாக போ, எங்கே விழுந்து போ, காமெடிகளும் மறந்து போ. உலகக்கூடிய கமாலம் சொல்லக்கூடிய முஸ்லிம் அன்பர் மேற்கொண்டார். அன்பில் வந்து சொல்லப்பட்ட போகும் வளர்ப்பிடம் போதுமே சந்தோஷமா இருக்கணும். இந்த முஸ்லீம் படிக்கணும், ஜனத்தையும் போரிக்கணும், இதை பேரம் பண்ணக்கூடாது. அந்த போராட்டம் நடந்துக்கிறேன் பண்ணுவாங்க. சமூகத்தை சிவபெருமை நிர்ணயிக்கிறார் என்றால் நாமக்கல்ல குழந்தைகள் நேரத்தில் இருக்கிறார். இந்த சமூகம் வந்து பட்டுமை இருந்து நூலை தூக்கி நூலை வட்டமாகி செய்து வட்டு கொண்டு இருக்குதான் அவங்க ஜீவனம் கிடையாது. இப்போ அந்த சமூகத்தில் பட்டு தூக்கிட்டு அந்த ஜீவனத்தை ஓடலாம். கொழும்புல சத்தம் இருக்குது. எடுத்து பார்த்தா டெல்லிக்கு ரோட்டில் நம்ம ரோடு வளர்ந்து உடனே பட்டி பஞ்சாயத்தே ஓடி போய் இறங்கி தூக்குறார். தூக்கு முன்னாலே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அது வந்து மருந்து வரும்போது இப்படி குழந்தையா இருக்கிறதுனால குழந்தைய உணர்ந்து கிடையாது. நாம் முன்னூறு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் கிடணும். அதனால மாநிலம் இன்னொரு மகன் இன்னொரு மகள் இந்த எண்ணத்தை கொடுப்பதற்காக அந்த பாச உணர்ச்சியை ஊற்றுவதற்காக அந்த கொள்கை நினைவு வந்துட்டான். இந்த முக்கிய குழந்தை அந்த வெள்ளை சாப்பிடுறது முடிஞ்சு எப்படி வந்தாலும் இயற்கை வந்தாலும் யார் வந்து மற்ற குழந்தை கற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரிதான் ஒரு சொன்னார். அந்த குழந்தை சூழ்நிலை நல்லா இருக்குள்ள சூழ்நிலை சாதாரண குழந்தை அம்மாவுடைய ஆரம்பத்திலே பேர் வந்து கையெழுத்து செய்திருக்கிறாங்க. அவங்க சொல்லும்படி ஆயிருக்கு. மொத்தத்துறை அந்த சூழ்நிலை செய்வது மூலங்களுக்கு வெள்ளை கொண்டுலாம் வெப்பம்தான் செய்யணும். அப்படி வெப்பம் செய்யணும் சார்ந்தா கொடுப்பாங்க. வெப்பம் காற்று இல்லைன்னா சாப்பிட கிடையாது. இது கட்டமாக இருக்கும். வெப்பம் வச்சு வச்சு செலவழிக்கிறார் கட்டி ஒரு
அந்த அர்த்தம் செய்து மாணவர்களுக்கு தொடர்ந்தாங்க. மேற்கொண்டு தானே ஒரு கிராம வழியிலிருந்து வரலாம். உடம்புக்கு துணிக்காக இருக்காங்க வரும்போது ஒரு மொழி துணி கொடுத்துருக்கா அது உடம்பு யோக தாங்களே கதை கிடந்தா தெரியுது அந்த கூட நான் கட்டிடுறேன். இதெல்லாம் தான் தெரியுது. நிறைய வாங்குறேன். என்னென்ன பொருட்களா சொல்லணும் சொல்லி சொல்ல சொல்லணும்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னா குடும்பங்களுக்கு பயமா போயிட்டா அந்த வருஷம் மொத்தம் தனம் கொடுத்து நாளைக்கு வீட்டுக்கு வந்து பணம் கொடுக்கறதா சாப்பிட தனம் கொடுத்தா சாப்பிட கிடையாது. அதனால தனம் ஏன் சொல்லுது மாதிரி மாட்டினா இந்த பாவனை உடனே சரி ஒரு கவர்னர் நமக்கு போடுறாரு சூழல் சொல்லிக்கிறார் சொல்றாரு அப்படின்னு மொத்தத்தை கொடுத்தாங்க. பழங்கிறதா ஒரு குடும்பத்தில் வந்து வாழ்க்கைதான் வாங்கிக்குவாங்க. சரி பரவாயில்ல பழக்கம் பழங்க ரொம்ப பிடிச்சான் பழகிட்டான் கொடுக்கும்போது கிருஷ்ணா இது கொடுத்தாங்க அவங்க சம்பிரதாயத்தை கொடுத்தாங்க. புட்டி கொடுத்தாரு சொல்லி கொடுத்தாங்க அதான் கேள்வி பண்ணுங்க கட்டி தெரியலையா அப்படின்னா சொல்றாங்கன்னா அந்த கலாச்சார பொருள் தெரிஞ்ச வேண்டாலும் சொல்லுங்க டிஸ்பிளான இப்படி போகணும். இப்போ சொல்றது சொல்லுது அப்பா தெரியுது அம்மா தெரியுது பணம் தெரியுது உன் இருப்பு தெரியுது இப்படி பண்ணி டிஸ்பிளான் பரப்புன்னு டிஸ்பிளான் கொடுத்தா எத்தனை தெரியும் செலவு பற்றி அது பிரச்சனை செலவு முக்கியம் அப்படிங்கிற செலவு பண்ண எனக்கு என்ன டிஸ்பிளான் சொன்னாரு பேசிக்கிறேன் சொல்லணும். இதற்கு எதிர்க்க நான் தெரியல. சரி அப்படின்னு அவங்க ஜெயிச்சிட்டாரு வாங்கிட்டாங்க. ஓடிக்கிறான் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம் பண்ண எங்க சொல்றாரு அனுமதியில கூட ஐயத்திருக்காங்க. ஒரு மாநில மாநில வசூலுக்கு மாறினாரு மாநில நகரத்தில் அனுமதினாங்க. சாதாரண மாநில பற்றி சாத சொன்னாரு. சொன்னார் அச்சப்படுங்களே எந்த அவர்களுக்கு உலகம் இருந்தான் பொழுது நீ சொன்னாலும் என்ன கிடைக்கிறது டிஸ்மிலாக மேலே இருந்தோமே மாற்றத்திற்கு யோசிக்கும் போது இந்த ராமநாதன் திரும்பி பட்டிக்கு மாதிரி விஷயம் பண்ணி மாதிரி சொல்லி அவனே வரலாம். நம்ம கடையை திரும்பி வரலாம். வந்து ஐயா வசதி மோன தாங்களே உடம்பு கொடுத்து சொல்லி இப்போ தேவைக்காக எப்படி சொன்னாலும் அவன் சொல்லலாம். அந்த வசதி வந்துடும். நீ பசங்க முக்கியமாக கொடுத்து பாதிதான் யாரும் கொடுத்தாச்சு நிகழ்ச்சி கேட்கிறானே சுட்டம் என்று சரி சுட்டம் வந்து டிசிக்காரன் கொடுத்தான் அவனுக்கு அவனுக்கு அவன் யாரும் கொடுத்து கொடுத்தான் முடியாது. ஏண்டா டிஸ்பிளான் எப்படி வருது செலவு பண்ணா இன்னொரு தகவல் பிள்ளைகள்னா மாறி இருந்தாங்க நம்மளோட மகன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க உங்களுக்கு அதை கொடுத்த வார்த்தை இல்லை அப்படி ஏற்படுத்தி போயிடலாம். அப்போ 2 வார்த்தை சொல்லி பார்த்தா கல்வி நம்மளுக்கு நினைச்சி அவர்களுக்காக நிற்க முடியும். நிற்க முடியாது உலகத்தில் வேலையை ஏற்படுத்தி அந்த அனுபவத்தை ஏற்படுத்தி எனக்கு அனுபவம் இல்லை. எனக்கு நாடானா ஞாபகத்தில் வந்துடலாம். இப்போ நீங்க தான் கேட்க நீங்க ஒரு கோவில கிலோமீட்டர் போயிட்டாங்க. அதுக்குள்ள வசதி வாங்கிட்டான். அந்த சில பிறகு வந்து புத்தகம் வாங்கிட்டு ரொம்ப கொடுக்குற மாதிரி வெளியே போயிட்டான். வீட்டுக்கு போனா அவர் இருந்தா மகன் கல்வி 6 கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்தேன்
இன்னும் பயணத்தில் கொடுக்குறான் கொடுக்குறான் ஒரு பேர் கொடுத்துருக்கான் வீட்டுக்கு வரைக்கும் சொல்லியிருக்கான் அதனால அவங்க கொண்டு வரலாம் அவங்களுக்கு அவன் தெரிவிக்கிறான் என்ன ரொம்ப அவங்க வீட்டு போதே ஒரு வருஷம் தான் அது பயணம் வந்துருக்கு இந்த வீட்டாளர்கள் சொல்லிட்டாங்க இப்படி சொல்ல இது கேட்டா கூட்டாங்க அந்த பகிரமாக அம்மா வர்றாங்க நல்ல இன்னைக்கு கிடைக்கும் அடிப்பாங்க இப்ப வேற இருந்துச்சு அப்படியே தான் பத்தி கை கட்டிக்காது இந்த கம்பு கம்பளை அடிக்கணும் புரியுது வாங்குறான் இந்த வண்டியை போடாது அதனால மகிழ்ந்து பார்க்காதே உறங்கி 2 பேருக்கு இன்னும் வயசா 2 பேருக்கு பலமா இருக்கு அந்த சொல்லும்போது அடையலாம் சரியில்லாம அவருட்டாங்க அந்த கவனமாக இருப்பாரு அவனுக்கு வந்து தக்கிருக்கு அவன் தன் சொல்லி பயன்படுத்தும் போது மறந்துருக்கான் அது முன்னாடி அவங்க வாங்கிட்டான் அதை தேய்க்கிறேன் வண்டி உண்மையிலேயே வண்டி உடைக்கலையே கம்மி வந்துக்கிறான் நம்ம அடிச்சா கொஞ்சம் வண்டி இந்த உலகத்திலேயே உழைத்தான் அதுக்குள்ள தம்பி பேர் மாறி போட்டு வந்தாங்க சட்டம் தவறாக நிற்கிறான் அவங்க புண்ணி போனாங்க சமாளம் சித்தர்களும் புண்ணியப்பட வேற அவங்களுக்கு பொருந்து அவங்க அப்படி கரெக்ட் தான் சோழ இல்லாமல் இருக்கிறாங்க விஷயம் தான் குடும்பம் இப்ப அவங்க தண்ணியிலே அவங்க அமன் காட்டில் இருக்குது விசாரணை இருக்கும் உடனே அடியாங்க இப்படி அழுதியா பேர்பாரு உனக்கு இந்த கொடுத்தாரு சொல்றோம் ஆவணம் செய்வோம் ஆனா இந்த மாதிரி ஒரு குண தேடி குரு சுற்றி இருக்கிறோம் அப்பதான் நீ கேட்ட நாமாவுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் குரு சுற்றியாருக்கு நாம நிற்காது அப்படின்னா அப்ப சொன்ன நீ என்ன அந்த மந்திரத்தை செய்கிறோம் குரு ஜாமா கொடுக்க முடியாது வாங்கிட்டான் நான் சொல்லக்கூடாது என் தோறும் சேர்த்து மனித தோறும் காட்சி கிடைச்சது கிடைக்கும் போது இந்த குரு சம்பிரதாயங்கள்லாம் பகவான்ல நாம என்ன செய்ய வேண்டும் இந்த மாதிரி தெரியும் உலக காட்சி மாற காட்சி ஆனா காட்சி கண்டது நமக்கு புறப்படாது அந்த இடம் இருக்கிறதுனால பகவானே காற்று குருந்த காட்டுக்கான குருந்த காட்டுல முடிச்சுட்டான் சரி உண்மையில அவன் வாயும் சொல்ல மாட்டேங்கிறான் இது குருவாவே சொல்லுன்னு சொல்றான் அப்ப குரு வந்து அவ்வளவு சிறப்பு அப்பதான் குருவுடைய தன்மை உணர்ந்தான் கல்வி அதுக்குள்ள பகவான சக்தி நம்பியிருக்காங்க உலகம் கிடைக்கும் அதே பகவான் அந்த உண்மையை நான் உழைக்காதபடி இந்த உண்மையை குருவாக தெரிஞ்சுக்கொள்ளும்போது அந்த குரு வந்து பகவான் பரிகாரமாக அப்பதான் அவ்வளவுதான் கல்வி சரி இந்த குரு தெரியும் இந்த உலகத்துக்கு வாழ்க்கை முடிஞ்சு குரு காட்டிக்கொடு எல்லாரும் முடியும் என் பேர் சொல்ல முடியுமா சொல்லுங்களா என்று பண்ணிக்கிறேன் சில நேரம் அந்த வரும்போது குருவனுடைய எவ்வளவு மனம்போது மனம் போல நல்லா இருக்கும் குருவர்களே குருத்தானே நிறைய போடணும் இப்படிதான் சொல்லிக்கிறாரு வந்து அவங்க காட்டிக் கொள்வதை குருவை காட்டிட்டாலே பகவான் வேண்டாம் நேரம் போய் வருது அப்ப ராமானந்தர் சொல்லக்கூடிய ஒரு மகாத்மா ஒரு ராமாவத்தவர் ஒரு சேர்ந்தவர்கள் இந்த சாமன் அவர்கள் நீர் கிடைக்கிறார் ஒரு சாமானிய நாராயணம்சம் அவர் என்ன சொல்றது முடியும் அவர் கண்டிப்பாக கண்டிப்பாக வெளியே போனார் ரொம்ப பாதித்தான் சரி வீடு வெளியே பார்க்கும்போது இதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க தான் வரவில்லை முடிவு பண்ணிட்டான் இந்த ஒரு முடிவு இருக்காதுன்னா அவர் மாற்றக்கூடாது மாற்ற முடியாது அப்படின்னா 10 பேர் யாரும் கிடைக்கும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம்
திருச்செந்தூர் வந்து பார்த்தேன் இவர் யாரு அப்புறம் இவரெல்லாம் முடியணும்னா அப்புறம் குடிக்க போயிட்டார் போயிட்டு மேல வளர்ந்துள்ளாரு மனுஷன் சில என்ன இருந்தாரு பிராமணராஜே அவன் கொடுக்கலாச்சே நமக்கு எப்படி சொல்றது திசைகள் வச்சுக்கிறார் நம்ம வந்து கடலை கடந்து பண்றோம் மாவட்டம் சாப்பிடுறோம் அதுக்கு செய்வது ஒத்துக்கொள்ளாது குலம் பிராமணகுலம் முஸ்லீம் அது ஒத்துக்கொள்ளாது அவங்க படிக்கப்பட்ட தியானம் நாம் படிக்கப்பட்ட புறால் இது ஒத்துக்கொள்ளாது இப்படி ஆரோக்கியம் விசாரம் இப்படி துரகத்துக்கு நாம் அவர்கள் பாடம் கட்டணும்னா பாடத்துக்கு குறிப்பாக நிறைய கொடுத்துருக்கே ஒருத்தன் ஒரு சுற்றி வந்தால் இருந்தார் எந்த போல வீட்டுக்கு போனா அம்மா அந்த மாதிரி வீட்டுக்கு போறீங்கன்னா எங்கடா போய் இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு ராமங்கன் மகன் இருக்க போறேன்னா ஒரு கிராமத்துல அவரு கூட இல்லையே இன்னும் தடுத்து பார்த்தாரு இல்லம்மா அவர் தான் ஒரு வேட்டாச்சு அதனால என்ன கருத்து அவங்க அவங்க யாரும் முடியாது பண்றது திருப்பி போறான் தெரியும்